காமன் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் எவாலுவேட்டட் வேர்ட் இன் த கிரிட்டிசிசம். ஒரு கிரிட்டிசிசம்ல எடுத்துட்டோம் அப்படின்னா டென்ஷன், இட் கிரியேட்ஸ் டென்ஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு காமன் டிஸ்கிரிப்டிவ் எவாலுவேட்டட் வேர்ட் தான் வந்து நம்ம கிரிட்டிசிசம்ல யூஸ் பண்றோம். ஸ்பெஷலா 1930ஸ்லயும் லேட்டர் ஆன் பீரியட்லயும் கிரிட்டிசிசம்ல டென்ஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெஷலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலன் டேட் வந்து he was one of the new criticsல one of the person. அவர் இந்த டேர்ம் எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை டென்ஷன் அக்கார்டிங் டு ஆலன் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் இஸ் அ லூப்பிங் த ப்ரிஃபிக்சஸ் ஆஃப் த லாஜிக்கல் டேர்ம்ஸ். அதாவது we are structure the prefixes of looping terms. அந்த டேர்ம்ஸை வந்து லாஜிக்கல் டேர்ம்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் பண்றோம். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றாரு அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன் அப்படின்னு மீன் பண்றாரு. ஸோ ஆக்சுவலா வந்து இவரோட டேர்மை டிஃபைன் பண்றாரு. அந்த டேர்ம் அப்படிங்கிறது இட் இஸ் அ லூப்பிங் ப்ரிஃபிக்சஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கறது, லூப்பிங் ஆஃப். அதுதான் வந்து அந்த லாஜிக்கல் டேர்ம்ஸ் தான் எக்ஸ்டென்ஷன் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்றாரு. இன்டென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்டிராக்ட் ஆப்ஜெக்ட்ஸ். It is a set of abstract attributes which must be possessed by any object. Intention அப்படிங்கிறது abstract objects. Whereas extension it is the class of concrete objects. Intention அப்படிங்கிறது abstract objects. Extension அப்படிங்கிறது concrete object. According to Alan Tate, அவர் வந்து what is the meaning of good poetry அப்படின்னா, ஒரு குட் பொயட்ரி அப்படிங்கிறது அதுல டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து இட் இஸ் ஃபுல்லி ஆர்கனைஸ்டு பை எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன். ஸோ அதை வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் அ குட் பொயட்ரி அப்படின்னா அந்த டென்ஷன்ல வந்து வி கேன் ஃபைண்ட் போத் எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன். ஸோ அதை வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்டென்ஷன் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த கிளாஸ் ஆஃப் அப்டிராக்ட் ஆப்ஜெக்ட், whereas எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் த கிளாஸ் ஆஃப் கான்கிரீட் ஆப்ஜெக்ட். இது ரெண்டையுமே நம்ம ஒரு குட் பொயட்ரியில பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. Tate meant that a good poem incorporates both the abstract and concrete. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸ்டென்ஷன் இன்டென்ஷன்ங்கிறது ஒரு பொயட்ரியில குட் பொயட்ரியில இருக்கணும். அந்த எக்ஸ்டென்ஷன் இன்டென்ஷன்ங்கிறது வேற எதுவுமே இல்லை, அப்டிராக்ட் அண்ட் கான்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸ். The general idea and the particular image in an integral whole. Other critics use tension to characterize poetry that manifests an equilibrium of the serious and ironic, or a pattern of resolved stresses, or harmony of opponent tendencies, or any other mode of stability in opposition, which was the favorite way in the new criticism for conceiving the organization of a good poem. ஸோ அக்கார்டிங் டு டேட் வந்து ஒரு குட் போயம்னா இட் ஷுட் ஹாவ் போத் அப்டிராக்ட் அண்ட் காங்கிரீட் ஆப்ஜெக்ட். ஜென்ரல் ஐடியாவை வந்து ரிலேட் பண்ற மாதிரி அந்த அப்டிராக்ட் ஐடியாஸும் காங்கிரீட் ஐடியாஸும் ஹோலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட் அக்கார்டிங் டு அதர் கிரிட்டிக்ஸ் அவங்க வந்து டென்ஷன் அப்படிங்கறத எப்படி கேரக்டரைஸ் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா, இட் இஸ் அன் ஈக்குவல்பெரியம் ஆஃப் த சீரியஸ் அண்ட் ஐரானிக் பேட்டர்ன் of resolved stresses. அதாவது it is a kind of equilibrium of serious and ironic pattern. ஒரு resolved stresses அதுக்கான ஒரு பேட்டர்னா தான் பொயட்ரிய பாக்குறாங்க. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a harmony of opponent tendencies or other mode of stability in opposition. அப்படிதான் வந்து other critics வந்து பாக்குறாங்க. This is the favorite way during the new criticism period for organizing a good poem. ஸோ ஆலன் டேட் பொறுத்த வரைக்கும் குட் போயம் அப்படிங்கிறது which should create a tension where we can find both the ideas of extension and intention. We can also say it is a mixture of both abstract and concrete ideas. அதுதான் குட் poetry. பட் அக்கார்டிங் டு நியூ கிரிட்டிக்ஸ், நியூ பீப்புள், அந்த கிரிட்டிசிசம் பீப்புளுக்கு அந்த கிரிட்டிக்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல்பெரியம் ஆஃப் சீரியஸ் அண்ட் ஐரானிக் பேட்டர்ன் ஆஃப் ரிசால்வ் ஸ்ட்ரெஸஸ் ஆர் இட் இஸ் அ ஹார்மோனி ஆஃப் ஆப்போனன்ட் டெண்டன்சிஸ் அப்படிங்கிறது தான் குட் பொயட்ரி அப்படின்னு சொல்லி அந்த கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து டென்ஷன் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங்கா வந்து ஆலன் டேட் சொல்றாரு. கிரிட்டிசிசம்ல யூஸ் பண்ற ஒரு டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இவாலுவேட் டேர்ம் தான் வந்து டென்ஷன். ஓகே, அந்த டென்ஷனை தான் வந்து இவர் அக்கார்டிங் டு ஆலன் டேட் என்ன சொல்றாரு, இட் இஸ் அ லூப்பிங் த ப்ரிஃபிக்சஸ்.
ஆஃப் த லாஜிக்கல் டேர்ம். டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரிஃபிக்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதை ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலன் டேட் என்ன பண்றாரு, டென்ஷனை ஹியர் ஹி இஸ் லூப்பிங் த ப்ரிஃபிக்ஸ் டென்ஷன், எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன். அவர் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்றாரு எக்ஸ் அண்ட் இன். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன் சேர்ந்தது தான் ஒரு குட் poetry. நம்ம எப்படி வேல்யூ பண்ணலாம் அப்படின்னா, இட் ஷுட் ஹாவ் போத் எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன், which is abstract and having abstract and concrete objects.